நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸோட ஆக்ஷன்லேயே பார்த்துட்டு இப்போ ஃபாதர் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய க்ரைம் அப்படி இப்படின்னு காமிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து எப்படி அதை டேக்கிள் பண்ணி நார்மல் லைஃப் எப்படி அவங்க லீட் பண்றாங்கன்னு அப்படி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவராலா 9.5 கொடுப்பேன் ரேட். 4 ஸ்டோரி ஓரளவுக்கு எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஃபுல்லா க்ரைமா வந்து பார்த்துட்டு ஒரு ஃபாதர் லவ் மூவியா இருக்கும் போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு பார்க்கும்போது. ஆக்ஷன் பண்ணியிருந்த அந்த அளவுக்கு பண்ணல. அவங்க ஓரளவுக்கு க்ரைம் அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான். ஃபேமிலிஸ் எல்லாரும் பார்க்கலாம். யோகி பாபு, வடிவுக்கரசி அவங்க காம்போஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களோட காமெடியா இருக்கட்டும், அந்த டெலிவரி டைமிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலி ஓரியன்டட். அதுதான் எவ்வளோ நம்ம க்ரைம் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம திருத்திக்கலாம் நம்மளோட க்ரைம்ஸை. சான்ஸ். அது நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான் தெரியும். 9.5 கொடுப்பேன். அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் வந்து என்ன சொல்ல வராங்க பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பேங்க் ராபரி அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. உண்மை கதை மாதிரி சொன்னாங்க. அது நீங்க நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு படத்துல. அது பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருக்காகவே படம் பார்க்கலாம். இப்போ இருக்க கிரைம் தான் காமிச்சிருக்காங்க அதுல மோஸ்ட்லி. அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நிறைய உண்மையா சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்பா பையன் சாங் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது நல்லாவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. படமும் கொஞ்சம் காமெடியா நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. கரெக்ட். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. படம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சூப்பரா எடுத்துருக்காங்க. ரேட்டிங் ஒரு 8 தரலாம். 8, 9. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ஸோ அர்ஜுன் தாஸ் அவரோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. லைக் ஸ்கேம் பத்தி தான் சொல்ல வந்தாங்க. அந்த இபி ஸ்கேம் அதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி லைக் எனக்கு இப்போதான் அதெல்லாம் நிறைய தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த மாதிரி தான் இருக்குங்களா? இருக்கு. ஐ திங்க் ஸோ இருக்குதான். இதை பார்க்கும்போது இப்பெல்லாம் இருக்கும்னு தான் தோணுது. அந்த பில்லிங் அதெல்லாம் பார்க்கும்போது இருக்கும். கண்டிப்பா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா யோகி பாபு அவங்க காம்பினேஷன், வடிவுக்கரசி அம்மா அவங்களோட காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு எனிவே அவர் வந்தாலே பிளாஸ்ட் தான். ஸோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஏன்னா ஆமா கரெக்ட் ஆகுது. அது ஐ திங்க் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரிசர்ச் பண்ணி தான் கண்டிப்பா டைரக்டர் எடுத்திருப்பாரு. கரெக்ட். அதனால அவர் எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருப்பாரு. ஸோ அதனால அது கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா ஃபேமிலி வந்து பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாவே ஃபன்னா போகும். எனக்கு அந்த ரஜினி ரீஎன்ட்ரி மாதிரி ஹீரோ பண்ணியிருந்தாருல்ல, ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் அந்த ஷார்ட்டா சதான் நடிச்சிருந்தார்ல அவர், அந்த கார் சீன் அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஸ்கேம் பத்தி சொன்ன அந்த சீன்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுதான் சொன்னேன். இதுல ரொம்ப சில இதெல்லாம் வந்து மாசா கியூட்டாலாம் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு அவர் பண்ணது. சூப்பரா இருந்துச்சு. ஐ திங்க் செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எனிவே ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. நான் 9 தருவேன். எனக்கு பிடிச்சிருந்தது. என் ஃபேமிலி எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. கான்சிட்டி படம் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. எனக்கு படம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு நான் வந்து ட்ரெய்லர் எதுவுமே நான் பார்க்கல. எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நிறைய அந்த மெயினாக வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து கேஸ்டிங் வந்து சூஸ் பண்ணோம். அதையும் ரொம்ப பக்காவாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக வந்து அர்ஜுன் தாஸ் கேரக்டர் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நெகட்டிவ் ஷேர் நடிச்சுட்டு திடீர்னு ஒரு பாசிட்டிவ் ஷேராக வந்து நடிக்கும் போது நல்ல ஒரு ரொம்ப டிராஸ்டிக்கா வந்து சேஞ்ச் இல்லாம ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப சட்டிலா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா அது டென்ஷனை வந்து முகத்தை வந்து காமிக்கணும். அதை வந்து ரொம்ப பக்காவா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரொடக்ஷன் வந்து புது ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் டெபியூ டேரக்டருங்கிறாங்க. டெபியூ டேரக்டர் அந்த படம் படம் எடுத்த டேரக்டர் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு டீட்டெயில் ரிசர்ச் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வேண்டிய படம். இது வந்து கண்டென்ட் படம் ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப இழுத்துருக்கு அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் வேல நல்லா ஜாலியாக வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம். காமெடி எனக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. என்னதான் ஒரு சில கிளீஷேவான காமெடி எனக்கு இருந்தாலுமே ஓவராலாக பார்க்கும்போது காமெடிஸ் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு.
ஃபர்ஸ்ட் ஆஃப். ஆமா, ஏன்னா ப்ராப்பரான ஒரு செட்டப் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் எனக்கு என்னதான் வந்து நிறைய அந்த ஆடியன்ஸ் வந்து லாஜிக்கலா எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபுவோட ரோல், அதாவது வந்து அவருக்கு வந்து அத்திப்பூத்தார் மாதிரி யோகி பாபு இப்போலாம் முன்னாடிலாம் வந்து ரொம்ப காமெடி, அதாவது வந்து மனுஷன் வந்து 10 படம் நடிச்சாருன்னா அதில் வந்து இப்போலாம் வந்து ஒரு 2-3 படம் தான் வந்து ஹிட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து கான்செப்ட் சொல்லலாம். ஓவரால் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிருந்தாங்க. பார்ட் 2 மொத்தம் தேவையில்லாத ஆணி மாதிரி தோணுச்சு. அது ஏன் அப்படி போறான்னு தெரியல. ஓவராலா நல்ல ஒரு ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். மிஸ் பண்ணுங்க. ஃபேன் சிட்டி வந்து படம் வரும். ஓகே, ஃபேன் சிட்டி வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்கேமா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லக்கி பாஸ்கர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கேம் படம், நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு படம். அர்ஜுன் தாஸோட நடிப்பு, யோகி பாபு அவங்களோட காமெடி ஃபுல்லாக நல்லா இருக்கு. அருள்தாஸ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. சாண்ட்ரோட மியூசிக் சூப்பராக வேற லெவல் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசு தான். டெபியூ டைரக்டரோட டெபியூ படம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னன்னா இது இபி ஸ்கேமு, பொதுவாக பணத்தை வச்சு ஒருத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படி ஏமாறலாம் அப்படின்ற மாதிரி, யாரும் ஏமாற்றவும் கூடாது, யாரும் ஏமாறக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கேமு, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இதில். அந்த மாதிரி இருக்குங்களா? இல்லை, அந்த மாதிரி இருக்கலாம், நிறைய இடத்துல இருந்திருக்கும். அதோட உண்மை சம்பவத்தை மேஜர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. இடையில வந்து ரஜினிகாந்த் சாரோட ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டான ஒரு விறுவிறுப்பான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் படமாகவே நல்லா இருக்கு, நல்லா விறுவிறுப்பாக போகுது. எந்த ஒரு போரிங்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. படத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கு. காமெடி, என்ன சொல்றது, ஸ்கேம்ல வந்து இது ஒரு நல்ல ஒரு காமெடியான படம், நல்லா இருக்கு. ஜோதி பாபு சூப்பர் ப்ரோ, எப்பவும் போல அவர் எப்படி காமெடி, அந்த காமெடியில் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. வடிவுகர் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்குறப்போ நல்லா இருக்கு. அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் அப்படிலாம் இல்லை ப்ரோ. நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டியாக பண்ணியிருக்காரு. கேரக்டர் வைஸ் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்ல படம். தேங்க்யூ. இபிஆர் வந்து ஒரு சூப்பராக எடுத்தார். ஆக்சுவலி இவர் தான் ப்ரொடியூசரு. ஸோ ப்ரொடியூசர் கம் டேரக்டர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 24 hours வந்து அவர் வந்து ரன்னிங்லேயே இருந்தார். காலையில் பார்த்தா கோ ப்ரொடியூசரோட பேசுறது, பப்ளிசிட்டி பண்ணுறது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரோட பேசுறது, அந்த மாதிரி மீட்டிங் அதுன்னு வந்துட்டு அப்புறம் நைட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. நாங்களும் அவருக்கு முன்னாடியே ஒரு எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வடிவேல் சுவரில் மைக் 1 மைக் 2 நீ எங்கே இருக்கீங்க, அங்கே வாங்க அங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படியே அரவணைச்சு போகிறது. ஒரு சின்ன பசங்க ட்ரெயினில் குச்சின்னு ஓடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சட்டையை பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி அவர் பின்னாடி நாங்கள் ஓடுறோம். எங்களை அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நாள் சென்சார், ஆனால் குளிர் சாரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் என்ன சொல்கிறது, சேட்டை கூட அப்படி மூடி வச்சுட்டு குளிர் நடுக்கத்தில் வழியே இல்லாமல் கண்ணு சொருக்குது. டேப்லெட்டை போட்டுட்டு அவர் அந்த ஸ்க்ரீனை கூட பார்க்க முடியாமல் மிக்ஸில் எனக்கு இருக்கும் ஸ்டூடியோவில் நைட் 12 மணிக்கு கண்ணு கூட சொருகி வச்சுட்டு பார்க்க முடியாமல் அப்படியே மூடிட்டு, ஆனால் நினச்ச மாதிரி படம் வந்து சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அது வந்து நான் கண்ணால் உணர்ந்தேன். இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, டைரக்டர் கூட சொல்ல மாட்டாரு. அதை யார் உணர்ந்தாங்களோ யார் பார்த்தாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். ஸோ வந்து அவ்வளோ டெடிக்கேஷன் 24 hours இருந்தார். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 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 ஒர்க்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ மக்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்கள்லாம் அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஒரு வேர்கள், அவர் ஒரு ஆணி வேர்னா நாங்கள் ஒரு சல்லி வேர்கள். ஸோ நல்லபடியாக ஒரு படம் வந்திருக்குது. மக்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்க. இது இப்போ நடக்கிற ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். எல்லா ஸ்கேம்லேயும் வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதை நாங்கள் வந்து ஒரு ஜாலியாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு புரிய வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அவராக வாலண்டியராக டப்பிங்லாம் வந்து இது இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொல்லி ரொம்ப மெனக்கட்டு டெடிக்கேஷன் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஒரு டெடிக்கேஷனாக இவ்வளோ ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ இறங்கி ஒரு டப்பிங் பண்ணி இவ்வளோ வருவார்னு நான் எதிர்பார்க்கவில்லை. அது மாதிரி வடிவுகர் சம்மா அப்படி தான் பயங்கரமாக நான் இவ்வளோ வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இப்படி எனக்கு ஒரு ரோல் கிடைக்கலான்னா நல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து நல்லா பேசி இது பண்ணிக்கிட்டாங்க. படம் செம்மையாக வந்திருக்கு, பூஸ்பம் ஆகுது. எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை. சார் எங்க ஒரு ஏஜ் லெவல் சின்ன பசங்க முதற்கொண்டு பெரிய ஆளுக்கு வயசானவங்க முதற்கொண்டு எல்லா கண்டென்ட்டும் அதில் இருக்குது. அதுதான் இது இந்த படத்தோட ப்ளஸ். எல்லாம் வந்து பாருங்க,
பயங்கரமா இருக்கும். ட்விஸ்ட் நிறைய போகுது. நல்லா மக்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகும். லாஜிக்கோட கனெக்ட் ஆகும். இப்போ நடக்கிற ஸ்கேம் இதுலலாம் வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். அதை வந்து ரொம்ப ஒரு ஹார்டாக சொல்லாமல் ஒரு என்டர்டெயினாக பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல யோகி பாபு, வடிவுகட்சி அம்மா தூக்கி சாப்பிட்டாங்க எல்லாத்தையும்.